Hi, my dear students. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. ஸோ ஃபைனலி விட்டி 2025 எக்ஸாம்ஸில் நம்ம 100 லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 3 days இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க, என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. சரியா? ஸோ 3 நாளாக எல்லாரும் எக்ஸாம் எழுதுனதுல நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, மேத்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் என்ன வந்திருக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறோம். இதை வந்து பார்த்துட்டு போயிருங்க. தட் வே கொஞ்சம் டென்ஷன் கம்மியான மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா சில வித்தைகள் இருக்கு. நம்ம 12th சிலபஸ்ல நம்ம எதெல்லாம் ஈஸின்னு நினைக்கிறோமோ டக்குன்னு பண்ற மாதிரி கொஸ்டின்ஸே நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும் இட்ஸ் குவைட் டூவபிள் தான். கரெக்டா? ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு விச் யூ கேன் வெரி ஈஸிலி டூ. சரிங்களா? அண்ட் தென் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறது என்னன்னா, செமிகண்டக்டர்ல 2 கொஸ்டின், ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர்ல 2 கொஸ்டின், மேக்னட்டிசம்ல 3 கொஸ்டின், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்லயும் 2 கொஸ்டின்ஸ். ஸோ என்னதான் எல்லாரும் 30-40 கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது எல்லாருமே எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு முடியுமோ நாங்களும் திரும்ப கேட்டு உங்களுக்காக 2-3 கொஸ்டின் அவங்க கிட்ட அவங்க ஞாபகம் எவ்வளவு வச்சிருந்தாங்களோ அதை பார்த்து இதெல்லாம் மேப் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிருங்க. சரியா? ஸோ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம். சரியா? மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல செட்ஸ்ல ஒரு கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு கொஸ்டின், லிமிட்ஸ்ல 2 கொஸ்டின், இன்டகிரேஷன்ல 2 கொஸ்டின், கண்டிப்பா டிஃபரன்சியேஷன் கேட்டுதான் ஆவாங்க, அதுலயும் 2 கொஸ்டின், ட்ரிக்னோமெட்ரி அண்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சுப்பா. சரியா? கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியில 2 கொஸ்டின், அப்புறம் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல மேட்ரிசஸ்ல ஒரு கொஸ்டின், டிட்டர்மினன்ட்ல ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. நம்மளுக்கு பிடிக்காத ப்ராபபிலிட்டியுமே 2 கொஸ்டின் வந்துருச்சு. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்டர்லயும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுதான் அன்ஃபார்ச்சுனேட் திங். ரைட்? ஸோ எந்த சாப்டருமே ஸ்கிப் பண்ணாம போறது தான் உண்மையான வித்தையை. அப்படியே ஸ்கிப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலா பார்த்துட்டு போங்க. அதுல எது கேட்க முடியும்னு உங்களுக்கே பார்த்தா ஒரு அனுமானத்துல தெரியும். just do that and go. சரியா? டோட்டலா எந்த சாப்டரையும் ஃப்ரீ விட்டுட்டு போகாதீங்க. பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி சீக்ரெட் இன் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம். இதே ஸ்ட்ராட்டஜி தான் அப்ளிகபிள் ஃபார் SRM ஆர் ஈவன் அமிர்தா AEEE. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அடுத்த டவுட் என்னது? சார் கெமிஸ்ட்ரியில என்னதான் சார் நடந்திருக்கு? கெமிஸ்ட்ரியில டயக்ராம் பேஸ்ட் கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. அது போக ஒரு நல்ல மிக்ஸ் இருக்கு. எப்படின்னா சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, சம்டைம்ஸ் நம்ம NCERT லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கு, சம்டைம்ஸ் ஈவன் நீட் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் உங்களுக்கு தேடி போட்டிருக்கோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கு. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின், பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின், P பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அண்ட் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரியன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் சேர்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் நிறைய பேர் வீட் ஸ்டோன் பிசிக்ஸுக்கு போகிறேன், வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு PDF அதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக டோன்ட் மிஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் வெரி டூவபிள்பா. எக்ஸாமுக்கு போகும்போது கஷ்டமாக வரும்னு நினச்சிட்டு போனாலே அதுலேயே இன்னும் ஓவர் கஷ்டமாயிரும். ஸோ டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். திங்க் தட் யூ ஹாவ் டு டூ த பெஸ்ட். ரைட்? ஆப்டிடியூடுக்கும் நம்ம 100 லேர்னிங் ஏற்கனவே உங்களுக்குலாம் PDF அனுப்பிச்சிருக்கோம். இல்லைனாலும் சொல்லுங்க, இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அந்த PDF எடுத்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிருங்க. ரைட்? அண்ட் எல்லாமே நம்ம படிச்சதுலேருந்து தான் வருது. என்ன பிரச்சனைனா நிறைய டைம் எல்லாம் இல்லை, 2 நாள் தான் டைம் இருக்கு. அப்படின்னா டெஃபினெட்லி கோ த்ரூ ஆல் த ஃபார்முலாஸ். 12th தப்பு பண்ணாம பார்த்துக்கோங்க. கரெக்டா? விட்டி எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. அதனால என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற எந்த கொஸ்டின் வந்தாலும் 12th இருக்கிற கொஸ்டினை கரெக்டாக ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அப்புறம் தெரிஞ்சதை 11th பண்ணுங்க. Don't waste your time because each question you technically have only 1 minute pa. Okay? So best wishes. எல்லாருமே தட்டி தூக்கிட்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு வந்த கொஸ்டின்ஸ் உங்களால் முடிஞ்சாலும் 100 லேர்னிங் எங்களோட 900-550-44 ஹெல்ப்லைன் நம்பருக்கு எப்பவும் போல அனுப்பிச்சு வச்சிருங்க. That way we can help some more students. ஓகேவா? So thank you so much and bye bye.